வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றிய இன்றைய தொகுப்பு. ஜும்மா கடமை. ஜும்மா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்பட்டதும் அல்லாஹுவை நினைவு கூறிவிடுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்ததாகும், நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் திருக்குர்ஆன் அத்தியாயம் 62 வசனம் 9. மேலும் இதை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் பிறப்பால் பிந்தியவர்கள், மறுமையில் முந்தியவர்களாவோம். எனினும் அவர்கள் நமக்கு முன்பே வேதம் கொடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நாளில் அவர்கள் முரண்பட்டனர். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டினான். மக்கள் நம்மையே பின்தொடர்கிறார்கள். எவ்வாறெனில், நமக்கு இன்று ஜும்மா என்றால் நாளைக்கு யூதர்களும் அதற்கு மறுநாள் கிறித்தவர்களும் வார வழிபாடு நடத்துகிறார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை பற்றி கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.